என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்வில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிற ஒரு நபரை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்றவர் வெளியில் எங்கிருந்தோ எல்லாம் வந்துவிட்ட நபர் கிடையாது. இந்த எதிரி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு எதிரி, துரோகி என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு இவர் செய்கின்ற செயல்களில் எல்லாம் தொலைவில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவர் உன்னோடு அதிகமாக பேச வருவதில்லை, ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிற ஒருவர். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மற்றவர் மூலமாக நாள்தோறும் உளவு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர். நெருக்கமான உறவான இவர் சற்று தொலைவில் இருந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என் பிள்ளையே, இதனால் வரையிலும் நீ இதனை கண்டுபிடித்ததில்லை. மறைமுகமாக இவர்கள் செய்கின்ற கஷ்டங்கள்தான் இவர்கள்தான் தருகின்றார்கள் என்பதை இதுநாள் வரையிலும் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஏனென்றால் பிரச்சனைகள் இவர்கள் வேறொருவர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார்கள். அது எப்படி தெரியுமா? அவர்களை உனக்கு எதிராக தூண்டி விடுவார்கள். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் உனக்கு எதிராக தூண்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். நான் சொல்கின்ற விஷயங்களை வைத்து இவர் யார் என்று நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியும். என் அன்பு பிள்ளையே, இனி இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதையும் உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, மறைமுகமாக இருக்கிறார் என்றால் நீ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உன்னோடு பேச இருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் தேன் போல தித்திக்கும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே நீ மயங்கி விடுவாய். உன் மீது இவர்களைப் போல வேறு யாராலும் அந்த அளவுக்கு அக்கறை காட்ட முடியாது என்கிற அளவிற்கு உன் மீது அன்பினை அள்ளி தெளிப்பார்கள். இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்னென்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகாவது என் பிள்ளையே நீ தெரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கின்ற உறவு எல்லோருமே வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள்தான். அதற்காக உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. தேன் போல பேசி ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது இது போன்ற கேடுகெட்ட மனிதர்களால் இப்பொழுது எல்லாம் சகஜமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றிய கவலை இல்லை. அடுத்தவர்கள் படுகின்ற கவலையை கண்டு சந்தோஷத்தான் படுகிறார்கள். இப்படி ஒருவரின் வாழ்க்கையிலும் இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களால் என்ன நடக்கிறது என்பதனை கூட திரும்பி பார்ப்பதில்லை. நாளை உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட இவர்கள் என்னவென்று கேட்பதும் இல்லை. நமக்கு என்ன என்பது போல ஒதுங்கி விடுவார்கள். ஏனென்றால் பிரச்சனைகள் உருவாக்கியது அவர்களிடத்திலிருந்துதானே. உன்னிடத்தில் ஒருவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காகவோ, உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காகவோ இவர்களிடத்தில் போய் நின்றால் இவர்கள் ஒதுங்கி செல்வார்கள். ஏனென்றால் உனக்கு பிரச்சனைகள் கொடுத்தவர்களை தூண்டிவிட்டது இவர்கள்தான். நன்றாக பேசுகின்ற விதமாக பேசி உன்னை திசை திருப்பி பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுவிட்டு அவர்கள் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இது போன்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம். உன் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு எப்படி தெரிந்தது என்று தானே நினைக்கின்றாய்? உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் அறிந்து கொள்ளேன். இது போன்ற உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் உடனடியாக நாம் அதனை கண்டுபிடிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் காரணங்களுக்காக தேடாதே. உனக்கானவை மட்டும்தான் உன்னை சுமந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்களை, சில நன்மையும் பல தீமையும் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. சில நன்மை இருக்கிறது, இவர் நல்லவர் என்று மட்டும் நம்பிவிடாதே. சில நன்மைகளை செய்துவிட்டு
பல தீமைகளை செய்ய இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னை படுகுழியில் தள்ளவும் இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிவிடாதே என் அன்பு பிள்ளையே. அதன் பிறகு நீ நிச்சயமாக இவர்கள் யார் என்று உனக்கு சொல்கிறேன். சில நாட்களாகவே உன்னுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்குள் மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்குள்ளும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வயது சிறு வயதாக இருந்தால் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்தவர்களோடு பிள்ளைகளோடு உனக்கு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பழங்காலமாகவே வெளியில் வராமல் அப்படியே அடங்கி கிடக்கிறது. இந்த பிரச்சனையை பற்றி இருவருக்கும் தெரியும், 2 குடும்பங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி வெளியே பேச தொடங்கிவிட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விடும் என்ற நிலையில்தான் அதை பற்றி பேசாமல் இத்தனை நாட்களும் சென்று கொண்டிருக்கிறது. இதை பேச சொல்லி தூண்டியது அந்த உறவுதான். அது மட்டுமல்ல, இதை உருவாக்கி உன் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை தூண்டிவிட்டு உன் குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். மீண்டும் இந்த குடும்பம் ஒன்று சேர முடியாத அளவிற்கு யாருடைய துணையும் இல்லாமல் இருவரும் தனியே பிரிந்து கிடக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். தந்தையுடன் பிறந்த சகோதரி வகையில் இருக்கிற ஒரு பிள்ளை இவர்களுக்கு இந்த குடும்பத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் ஆசை. இவர்களுக்குள் சண்டை போடுவதை பார்க்க வேண்டும். இவர்கள் ஒரு காலம் சேர்ந்து விடக்கூடாது என்று அவ்வப்போது சிறிய சிறிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த இந்த நபர் இப்பொழுது முழுமையாக உங்களுக்குள்ளே பிரச்சனையை தூண்டிவிட்டு விட்டார். இரு குடும்பத்திலும் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களிடத்தில் சென்று பேசுபவர் எல்லாருமே அதிகபட்சமான விஷயங்களை தூண்டிவிட்டு பிரச்சனைகளை மீண்டும் வலுவாக்குவது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் இந்த குடும்ப உறவுகள் தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த கருப்பன் தருகின்ற வாக்கில் இருந்து இவர்களை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டு விடுவாய். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யாரோடு பொருந்துகிறது என்று நன்றாக கவனித்துப்பார். குடும்பத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் துருவி கேட்பவர்களிடம் சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? உண்மையில் அக்கறை கொண்டவர்கள் பிரச்சனை என்னவென்று ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். மாறாக உனக்கு ஆறுதலைத்தான் தருவார்கள். உண்மையானவர்கள் என்றால் நீ படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்க நினைக்க மாட்டார்கள். உன்னுடைய பிரச்சனைகளை என்னவென்று துருவி கேட்க மாட்டார்கள். உனக்கு ஆறுதலை கொடுக்க நினைப்பார்கள். உனக்கு துணை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் உன்னுடைய விஷயங்களை கேட்டு வெளியில் சொல்லி சந்தோஷப்பட்டு திரியும் கேடுகட்ட மனிதர்கள் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, இவர்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மை ஆகாது என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன். இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமாக இவர்கள் உன்னிடத்தில் அடையாளத்தோடு அந்த தவறான எண்ணங்களை என் வாக்கிற்கு பின் நீ கண்டுபிடித்து விடலாம். இனிமேலாவது பிரச்சனைகளை எல்லாம் கண்டு கலங்காமல் இவர்கள் எல்லாம் நடத்துவது நாடகம் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த போலி முகங்கள் எடுக்கின்ற இடத்தில் ஒதுங்கி நிற்க வேண்டும். மறைமுகமாக யாரும் உன்னை சீண்டிவிட முடியாது. நீ எந்த அளவிற்கு இந்த அப்பனை நினைத்து பக்தியோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கான துணை, உனக்கான வலிமை, உனக்கான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் யாராலையும் உன் அப்பன் இருக்கும் வரை நெருங்கிவிட முடியாது. அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். யாரை கண்டும் பயம் உனக்கு வேண்டாம். பேசும் வார்த்தைகளை நம்பி விடாதே. உன் அப்பன் கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.